கண்ணன், do you know why I called you? நோ சார். நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். ராஜசேகர் நல்ல மனுஷர், கோடீஸ்வரர். அவரே முன் வந்து அவர் பொண்ணை உங்களுக்கு கட்டி கொடுக்குறாருன்னா அவர் உங்க மேல நல்ல அபிப்பிராயம் வச்சிருக்காருன்னு அர்த்தம். நான் அன்னைக்கே சொன்னேன், இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம்ங்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை. நீங்க பல எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டி வரும். வேணா நீங்க இந்த மேட்டரை டிராப் பண்ணு. நான் வேற ரிப்போர்ட்டை வச்சு டீல் பிடிக்கிறேன். ஓகே? இல்ல சார், இந்த விஷயத்தை எழுதலனா எனக்கு நல்லது. எழுதுனா சமுதாயத்துல பல பேருக்கு நியாயம் கிடைக்கும். ஏற்கனவே இந்த விஷயத்தால பாதிக்கப்பட்டு பல பேர் உயிரை விட்டுருக்காங்க. இப்ப நான் பின்வாங்கிறது சரியில்லை சார். இதனால என்ன பின்விளைவுகள் வந்தாலும் அதை நான் ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கேன். I'm extremely sorry sir. பேப்பர்ல என்னோட ராஜினாமா கடிதத்தை பப்ளிஷ் பண்ணுங்க. அவங்க கோர்ட்டுக்கு போனாங்கன்னா அதனால என்ன பின்விளைவு வருதோ அதை நான் ஃபேஸ் பண்றேன் சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். யாருமா நீ? உங்ககிட்ட எவிடன்ஸ் தரேன்னு சொன்னார்ல ஆடிட்டர் ராகவன், அவரோட பேத்தி சார். இவர்கிட்ட 2 o'clock CD கொடுக்க சொல்லி எங்க தாத்தா சொல்லியிருந்தாரு. அதை இவர்கிட்ட கொடுக்கும்போது தான் ரவுடிங்க எங்களை அட்டாக் பண்ணாங்க. அப்ப கூட இவர் அந்த CD கொடுக்கல. கடைசியில என் கழுத்துல கத்தி வச்சதுக்கு அப்புறம் தான் வேற வழியே இல்லாம அவர் அதை கொடுத்தாரு. சரிம்மா, நீ சொன்னபடியே நடந்ததா இருக்கட்டும். எங்க பத்திரிகையை பொறுத்தவரை மந்திரி மேல குற்றச்சாட்டை சுமத்தி இருக்கோம். அது உண்மைன்னு நாங்க ப்ரூவ் பண்ணியே ஆகணும். இல்லைன்னா அதுக்கு காரணமானவங்க இதுக்கு பொறுப்பேற்று. நீ சொல்ற எக்ஸ்பிளனேஷனால எந்த பிரயோஜனமும் இல்லை. நோ யூஸ் அட் ஆல். சார் ஒரு நிமிஷம், இன்னைக்கு ஈவினிங்குள்ள அந்த எவிடன்ஸ் கிடைச்சா ஓகே தானே? 6 மணிக்குள்ள கிடைச்சாகணும். இப்போ மணி 3, இன்னும் 3 hours டைம் இருக்கு. நீங்க எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த எவிடன்ஸை எப்படியாவது கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்த்துறேன் சார். எப்படிமா? எங்க தாத்தா கிட்ட இந்த எவிடன்ஸ் கிடைக்க வேற வழி இருக்கான்னு கேட்டு பார்க்குறேன் சார். ஓகே, 5 மணி வரைக்கும் உனக்கு டைம் தரேன். அதுக்குள்ள எவிடன்ஸ் கொண்டு வந்து கொடு. தேங்க்யூ சார். ஆர்த்தி ஒரு நிமிஷம். உனக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு உன் தாத்தா கிட்ட நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த ஆபத்தான விஷயத்துல உன்னை ஈடுபடுத்த எனக்கு விருப்பம் இல்லை. இல்ல கண்ணன், முன்ன பின்ன தெரியாத பல்லாயிரக்கணக்கானவங்களோட நன்மைக்காக நீங்க இவ்வளவு பெரிய ஆபத்துல இறங்கிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்துல எங்க தாத்தா நேரடியா சம்மந்தப்பட்டிருக்காரு. அவரோட பேத்திங்கிற முறையில இந்த ஆபத்தை உங்களோட பங்கு போட்டுக்க நான் தயாரா இருக்கேன். வாங்க போலாம். ஹலோ, நான் குடியரசு எடிட்டர் ராம் பேசுறேன். அம்பலவாளனோட ஆட்கள் கண்ணனை அடிச்சு போட்டுட்டு எவிடன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்படியா? எவிடன்ஸ் எல்லாம் எப்படி நியூஸ் ப்ரூவ் பண்ணுவீங்க? வேற வழியில நாங்க ட்ரை பண்ண போறோம். ரிப்போர்ட்டர் கண்ணனுக்கு நீங்க பாதுகாப்பு தர முடியுமா? நாங்க இதுல நேரடியா தலையிட்டா பல பிரச்சனைகளை சந்திக்கணுமே. ஓகே, நான் மாற்றி ஏற்பாடு பண்றேன். நான் தான் அப்பவே சொன்னனே தம்பி, அவங்க கொஞ்சம் கூட பழிபாவத்துக்கு அஞ்சாதவங்க. நீங்க 2 பேரும் உயிரோட திரும்பி வந்ததே பெரிய விஷயம். அவங்களோட மோசடியை நிரூபிக்கிறதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கா? சிட்டிக்கு வெளியில தயாளனோட கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. அங்க இருக்கிற அவனுடைய பர்சனல் கம்ப்யூட்டர்ல எவிடன்ஸோட காப்பி இருக்கு. ஆனா அந்த கெஸ்ட் ஹவுஸை சுத்தி அவனுடைய ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்களே. அங்க இருக்கு.
இன்வாலிட் பாஸ்வேர்ட். ப்ளீஸ் என்டர் வேலிட் பாஸ்வேர்டா? என்ன சார்த்தி? தாத்தா கொடுத்த பாஸ்வேர்ட் இதுல ஒர்க் ஆக மாட்டேங்குது. சரி, உன் தாத்தாக்கு ஃபோன் பண்ணி வேற ஏதாவது பாஸ்வேர்டு இருக்கான்னு கேளு. ரிங் போயிட்டு இருக்கு, எடுக்க மாட்டேங்கிறாரு. வாய்ஸ் மெயில்ல போகுது. இல்ல, பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. தாத்தா கிட்ட கேட்டே ஆகணும். எடுத்தாரா? சாரி கரண், என்னால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாம போச்சு. பரவாயில்ல ஆர்த்தி, நமக்கு அந்த எவிடன்ஸ் தேவையில்லை. என்ன சொல்றீங்க? சார், நம்ம பிளான் பண்ணபடியே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அப்படியா? மினிஸ்டர் எல்லாத்தையும் அவன் வாயாலே ஒத்துக்கிட்டானா? ஆமா சார். அப்போ ஒன்று செய், அந்த டேப் எடுத்துக்கிட்டு நேராக ஆஃபீஸ் வா, நம்ம சிஎம்ஐ போய் பார்ப்போம். இன்னைக்கு ஈவினிங் நம்ம பத்திரிக்கையோட ஹெட்லைன்ஸை மாற்றிட்டு. நான் நினைச்சேன் சார், கண்ணனால எவிடன்ஸை கொண்டு வர முடியாதுன்னு. அது இல்லையா, பெனிஃபிட் ஃபண்ட் ஊழல்ல தனக்கு நேரடியாக சம்மந்தம் இருக்குன்னு மந்திரியே வாயால ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்க. இன்னும் அரை மணி நேரத்தில் டேப் நம்ம கைக்கு வந்துடும். அதே மாதிரி ஹெட்லைன்ஸை மாற்றிடும். சரி சார். சொல்லியா? நான் சொல்றது கேளு. Hey!